மறைந்த நமது பெரிய ஐயா ஜே.கே. மூப்பனார் ஐயா அவர்களை நினைவுகின்ற நேரத்தில் நான் நன்றி சொல்ல வேண்டியது நமது ஐயா ஜே.கே. வாசன் அவர்களுக்கு, அவர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், மதிப்புக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் சி.டி.வி. ஜனகரன் அவர்கள், மதிப்புக்குரிய முன்னாள் ஆளுநர் மேதகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், மாமா ஷேக் அவர்கள் மற்றும் திரளாக வருகின்றிருக்கின்ற பொதுமக்கள், அனைத்து கட்சி சார்ந்தவர்களுக்கு எனது பணிபுரிந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையிலேயே ரமலான் நோன்பு என்பது 30 நாட்கள் நோன்பு இருந்து அந்த ரமலான் அந்த மாதத்தை கொண்டாடுவது என்பது இஸ்லாமியர்களுடைய ஒரு நிகழ்வாக ஆண்டாண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாம் என்று சொன்னால் அந்த மதத்தில் 5 கோட்பாடுகள் இருக்கிறது. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். இந்த 5 தொழுகைகளையும் யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் தான் ஒரு உண்மையான இஸ்லாமியாக கருதப்படுவார்கள் என்று குர்ஆன் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறது. அதே போலதான் இஸ்லாம் என்று சொன்னால் ISLAM. I ஃபார் இசா தொழுகை, S ஃபார் சுபு தொழுகை, L ஃபார் லொஹர் தொழுகை, A ஃபார் அஜர் தொழுகை, M ஃபார் மகரிப் தொழுகை. இந்த 5 நேர தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இந்த ரமலான் மாதத்தில் தான் 26வது நாளில் குர்ஆன் இறக்கியதாக வரலாறு சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் இந்த இஸ்லாத்தில் குர்ஆனில் சொல்லப்பட்டிருப்பது 6666 ஆயத்துக்கள், 4444 சலாத்து நாரியாக்கள் எல்லாம் குர்ஆனிலே சொல்லப்பட்டது. இதையெல்லாம் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் கடைபிடிக்க வேண்டும், எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருப்பது என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றாக இருந்தாலும் இதையெல்லாம் நினைவுபடுத்துகின்ற வகையில் ஐயா ஜே.கே. வாசன் அவர்கள் நாம் எல்லோரையும் இந்த நேரத்தில் இதே இடத்தில் ஒருமித்த கருத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மையெல்லாம் அழைத்து இவ்வளவு தூரம் பெருமைப்படுத்தியதற்கு அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்போர் எத்தனை பேர்கள் நீங்கள் கஃபாவுக்கு போயிருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஜித்தாவிலிருந்து கஃபா வரைக்கும் நான் போயிருக்கேன். கஃபா வரைக்கும் நான் போயிருக்கேன். ஆனால் கஃபாவுக்கு ஒரு முஸ்லீம் அல்லாதவர்கள் யாரும் அங்கே போக முடியாது. அதனால் அந்த ஜித்தாவிலிருந்து ஒரு பாலம், ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜில் ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் அங்கே போகக்கூடாது என்று போட்டிருப்பாங்க. அதுவரையும் நாங்கள் என்னுடைய நண்பர்களோடு போய்விட்டு வந்திருக்கிறோம். அது கிறிஸ்தவர்களுடைய பூஜையாக இருக்கக்கூடிய சீனாய் மலை, நோவா மலை, அது இஸ்ரேல், ஈஜிப்ட், ஜெருசலேம், எல்லா இடங்களுக்கும் நானும் போயிட்டு வந்திருக்கேன். காரணம் எதற்கு சொல்லுகிறேன் சொன்னால், எல்லாம் ஒருவரே சேர்ந்த இந்த முடிவு இருந்தால் கூட பல மதங்கள் இருந்தாலும் பல வழிகளில் இறைவனை சென்றடைவதற்கான பல மாற்றங்கள் இருக்கிறது. அதில் இஸ்லாமும் ஒன்று என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, பாரத நரேந்திர மோடி அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் அந்த திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். சப்தா சாத் சப்தா விகாஸ் என்கின்ற திட்டம் தான். அது வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர்கள் இஸ்லாமியில் இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் நமது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குறித்து பேசியது போல பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதம் சார்ந்த கட்சியாக நிச்சயமாக இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் பகிரங்கமாக தெளிவாக சொல்வதற்கு நான் கடைகள். அதுதான் சப்கா சாத் சப்கா விகாஸ். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 17% இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஆனால் அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கு. அங்கே இஸ்லாமியர்கள் ஓட்டு போடாமல் நிச்சயமாக ஆளுங்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்க முடியாது. அதை தமிழகத்தை பொறுத்த மட்டும் நம்ம டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டு பேசல உண்மையிலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஊடகங்கள் அதை உண்மையிலே சொல்ல வேண்டும். ஒரு மதம் சார்ந்த கட்சியாக ஒரு மதத்தை வாக்குறுதிக்காக பயன்படுத்துகிற ஒரு கூட்டணிக்கு நாம் உண்மையான இஸ்லாமியர்கள் யாரும் ஆதரவு தரக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு தாய் பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து வாழ்வோம், பயணிப்போம், நாட்டு மக்கள் நல்லது செய்வோம். ஐயா ஜே.கே. வாசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.